ஹலோ வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிசைன் பார்த்துடலாமா? ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஸோ எனக்கு மைண்டில் வந்து என்ன தோணுச்சோ அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்லீவ்ஸ்க்கான டிசைன் தான். ஸோ அந்த ஸ்லீவோட எண்டில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லைனை போட்டு அதுக்கு வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு கேப் விட்டு அதே மாதிரி இன்னொரு டபுள் லைன் செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். இந்த டிசைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைடே பண்ணல. சரி, போட நமக்கு மைண்டில் என்ன வருதோ அதை வச்சு ஒரு டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான் இது. ஸோ அந்த கேப்க்கு என்ன பண்ணலான்னு நினைக்கும்போது நான் ஒரு இன்ச் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி ஸோ ஒரு லைன்ஸ் போடலாம், அதே ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கொஞ்சம் க்ராஸாக போட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த லைன்ஸ் வந்து கீழே வந்து க்ராஸாக போடலான்னு சொல்லிட்டு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கீழேயும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணும்போது ஒரு லைனில் வந்து கேப் அதிகமாக இருக்கும், இன்னொரு இதில் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம அங்கங்கே ஒரு லைன் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மெஷர்மெண்ட் வச்சு போட்டிங்கன்னா மெஷர் பண்ணி நீங்கள் டாட் வச்சு இப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லைன்ஸுமே வந்துட்டு என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது கட் பீட்ஸ் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் வந்து நம்ம பீட் எப்படி கோப்போமோ அதே மாதிரி தான், பீட் ஒர்க் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, செயின் ஸ்டிச் பீட் ஒர்க்லாம் நீங்கள் எல்லா டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கட் பீட் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை முடிச்சாச்சு. இன்னொரு லைன்ஸில் வந்து நான் வந்து நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். இப்போது அந்த லைனில் வந்து சுகர் பீடும் 2mm பீடும் கொடுத்துருக்கேன். முடிஞ்சிடுச்சா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டிசைன்ஸ் மாத்திரம் காட்டலான்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு இது மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம், அப்புறம் ஜிக்ஸாக் லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லைன் போட்டுக்கிட்டு அந்த கேப்பில் வந்து ஜிக்ஸாக்காக வந்து இது மாதிரி வந்து நானே வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நான் என் மைண்டில் அந்த டைமில் தோணுது தான் நான் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து ஆல்ரெடி டிசைன்லாம் போட்டு வைக்கல. ஸோ இது ட்ரை பண்ணது தான் இது. ஸோ நீங்களும் இது எதுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி காட்டுறேன்னா, நீங்களுமே வந்து உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி ஒரு ஒர்க் நீங்கள் டிசைன் பண்ணி பாருங்கள். ஸோ க்ரியேட்டிவாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு மைண்டில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. நான் ஏன் க்ரீன் கலர் த்ரெட் கொடுத்துருக்கேன்னா, இதோட ப்ளவுஸோட சாரீ பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலர். ஸோ அதனால் க்ரீன் ஒர்க் வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போது நார்மலாக செயின் ஸ்டிச் தான், ஜிக்ஸாக்காக போட்டாச்சா. அப்புறம் அந்த லைன்ஸில் வந்து திருப்பியும் சுகர் பீட் வந்து தைச்சிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் சுகர் பீட் வச்சு நான் வந்து தைச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டோன் செயின் வைக்கலான்னா கூட வைக்கலாம். ஸோ எல்லாமே உங்களோட நீங்கள் என்ன தோணுதோ, மைண்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாக சுகர் பீட் வச்சு தைச்சிக்கோங்க. ஆக்சுவலி வந்து அந்த ஜிக்ஸாக் வந்து நான் மார்க் பண்ணலை, ஏன்னா நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈக்குவலாக போட்டுருவேன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டுட்டேன். நீங்கள் பிகினர்ஸ் வந்து நான் அதுக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னா கூட நீங்கள் எடுத்து கூட பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். ஸோ இதுக்கு அடுத்து கீழே வந்து எப்படி போட்டோமோ அந்த ஜிக்ஸாக்கு இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த பக்கமும் போட்டு ஒரு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். இந்த வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இதில் வந்து நான் ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரியும், நான் வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாம் போட்டிருக்கேன், ஒரு ஸ்டிச்சும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் என்னோடய கிளாஸஸில் என்னோடய வீடியோஸில் போய் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டிச்சும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஜிக்ஸாக் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மல் சீவிங் த்ரெட் வச்சு அந்த ஒரு சுகர் பீடும் அப்புறம் ஒரு சீக்வென்ஸும் வச்சு நான் வந்து கோத்துருக்கேன். ஸோ கீழேருந்து எடுத்து ஒரு சீக்வென்ஸ் உள்ளே வச்சுடுங்க, அதுக்கு மேலே சுகர் பீட் வச்சு அந்த சீக்வென்ஸில் தான் நீங்கள் திருப்பியும் வந்து உள்ளே நுழைக்கணும் த்ரெட். இது மெயினாக இது பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் சில வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எப்படி வந்து சீக்வென்ஸோட சுகர் பீடை தைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி தைச்சி நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது நம்ம நார்மல் சீவிங் த்ரெட் தான் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதில் சுற்றி
கோல்டன் சரி த்ரெட் கொடுக்கலான்ற மாதிரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணேன். போட்டதுக்கப்புறமா உங்களுக்கே தோணும், இது கொடுத்துருந்தா நல்லாயிருக்குமோ, இன்னும் கொஞ்சம் டிசைன் நல்லாயிருக்கும் போல இருக்குது போட்டால் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரு லைன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அந்த ஒரு லைனில் வந்து அந்தளவுக்கு லுக்கு எனக்கு நல்லா இல்லை, முன்னாடி இருந்தே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைன்லேயே பிரிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக தைக்க வேண்டியதில்லை. ஸோ எனக்கு நான் போட்டேன். ஸோ அந்த க்ரீனை சுற்றிலும் வந்து கோல்டன் ஜரி த்ரெட் வரும்போது அழகாக இருந்தது. ஸோ இதையே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸாக விடாமல் அப்படியே அந்த லைன்லேயே வந்து திருப்பியும் வந்து அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து அங்கங்கே என் நாட் கொடுக்காம கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கும் வந்து சீக்கிரம் பண்ணிவிடுவீங்க. செயின் ஸ்டிச் தானே டக்குன்னு போட்டுருவீங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து அந்த டைமில் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதை சுற்றி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸோட ஃபைனல் லுக். ஸோ பார்டரில் மாத்திரம் இது வரும். இதுக்கு மேலே வந்து நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.